அதே நேரத்தில் நிறைய பேர் இரவு நேரத்தில் பரோட்டாவோ சப்பாத்தியோ எதுனாலும் சாப்பிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருதாங்க. அந்த வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட உடனேயே சில பேர் அப்படியே மலர்ந்துருந்தாங்க, தூங்கிடுதாங்க. இதன் மூலமாகவும் அந்த செமிப்புத்தன்மை நெஞ்சுக்குள்ளேயே இருந்து சுழற்றிக்கிட்டு அங்கிட்டு போக முடியாமல் இங்கிட்டு போக முடியாமல், அதாவது பீரோலுக்குள்ளே எல்லா துணியை வச்சு அடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அசைவே இல்லாமல் கிடக்கும். இதனாலேயும் உயிர் போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அதிகமாக சாப்பிடுங்கள், சாப்பிட வேண்டாம் நான் சொல்லவில்லை, சாப்பிடுங்கள். அதுக்கு ஏற்றாப்பால் நீர் ஆகாரமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது செமிக்கக்கூடிய தன்மை உள்ள சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு வெந்நீரோ ஒரு 2 கிளாஸ் குடிக்க வேண்டும். குடித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நடக்க வேண்டும். நடந்தால்தான் அந்த ஜீரணம் சரியாகும். சரியானதுக்கப்புறம் நீங்கள் படுத்தால் போதும். அல்லாமல் நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னா அது எங்கிட்டும் போகாது. அதாவது இந்த சைடு வாய்க்கா அடப்பு மாதிரி, இந்த சைடு வாய்க்கா அடப்பு மாதிரி, ரெண்டுக்கு இப்படியே நிற்கும். என்ன செஞ்சாலும் அங்கே ஒன்றும் செய்யாது. அதனால் நீங்கள் வெந்நீர் குடிக்கிறது கொஞ்சம் நல்லது. அது கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ஏப்பம் வர வேண்டும். சில பேருக்கு ஏப்பம் வரலன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே கிடப்போம், தூங்கவே மாட்டோம். இது காரணம் அந்த சாப்பாடு பிரச்சனையும் உண்டு. அதனால் அடிக்கடி வெந்நீர் குடிக்கிறது நல்லது. உடல்நிலையை சீராக்கிக் கொள்வது நல்லதாக உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்கிறேன். நன்றி.